ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நிமிர்ந்து நில் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு கிழமையும் நாங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சவால்களை சந்தித்தவர்களை நாங்கள் சந்திச்சு வாரோம். அதே நேரத்தில் அவர் தங்களுடைய விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிற அதே தருணத்தில் உங்களோட மனதிலேயும் ஒரு கேள்வி எழுந்திருக்கும். நான் எனக்கு மனதுக்கு பிடிச்ச விஷயத்தையா நான் செய்து வாரேன். புலம்பெயர்ந்த சூழலில் நாங்கள் வாழும்போது பணத்துக்காக சில விஷயத்தை நாங்கள் செய்வோம், பணத்துக்காக வேலையை செய்வோம். ஆனால் அது உண்மையாக எங்களோட மனதுக்கு ஒரு பிடித்த விஷயமாவா இருக்குது? இப்படியான பல கேள்விகள் உங்களோட மனதில் எழுந்திருக்கும். அப்படி ஒரு கேள்வியை தன்ற மனதில் எழுப்பி அதே நேரத்தில் இல்லை, என்ற மனதுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நான் நிச்சயமாக செய்ய வேணும், ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்கணும் மட்டும் நினைச்சு ஒரு ஊடகத்துறையில் மியூசிக்லையும் தன்னுடைய திறமைகளை காட்டி வர்ற சதீஷ் ராம்தாஸ் அவரை தான் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சதீஷ். வணக்கம் சுபா. எப்படி இருக்கிறீங்க சதீஷ்? நல்லா இருக்கேன் சுபா. சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்டு நீங்கள் நல்லா கதைப்பீங்களான்ட்டு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஐபிசி தமிழ் உறவுகளுக்காக பார்ப்போம் நீங்கள் எந்த அளவுக்கு எங்களோட உரையாட போறீங்க, உங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். பார்ப்போம். அப்படின்ட்டு நாங்கள் இப்போ டிவிக்காக இந்த நிகழ்ச்சி செய்யறதுன்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டு உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி இன்றைக்கு நாங்கள் கேட்க போறோம். நானும் சரியான ஆர்வமாக இருக்கிறேன் எல்லாத்தை பற்றி அறிகிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு நபராக இருக்கிறீங்க, ஒரு நிலைக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துக்கு எப்படி நீங்கள் வந்தீங்கன்றது ஒரு சுவாரஸ்யம் கலந்த, உங்களுக்கு ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு பயணம். அது எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். இன்றைக்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு தேதியில் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் ஒன்றில், அதாவது இந்த நாட்டில் யூரோப்பில் இருக்கக்கூடிய பிகஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அக்யூசிஷன் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நான் அந்த ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட் மேனேஜராக இருக்கேன். அதாவது மேனேஜர்ன்றா சொன்னால், இப்போ ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஸ்போர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால் நடக்குது அப்படின்னா அந்த ஃபுட்பால் மேட்சுக்கான பொறுப்புண்டு வைங்களேன். அந்த 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 ப்ராஜெக்ட் உங்களுக்கு எங்களுக்கு ஃபீட் வரும். அதுக்கு பிறகு நாங்கள் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க வேணும். ஸோ அதுக்கான கம்ப்ளீட் பொறுப்பு இருக்குது. ஸோ மெயின்லி ஸ்போர்ட்ஸ் சார்ந்த அந்த கண்டென்ட் சார்ந்த ஒரு வேலை தான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஊடக உலகுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? நான் இதுக்கு வர்றதுக்கு காரணம் என்னோட அப்பா. ஸோ ஏன்னா நான் ஒரு மீடியா ஃபேமிலின்றபடியாக அப்பா மூலமாக தான் வந்தேன். அதுலேருந்து பலவிதமான ஏரியாஸில் இருந்து ட்ரை பண்ணி இவென்ச்சுவலாக இப்போ இதில் நிற்கிறேன். ஸோ தெரியல இதுக்கு பிறகு எங்கே போகணும் அப்படின்ட்டு. அதுதான் வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஒரு வித்தியாசமான ஒரு த்ரில்லான விஷயமும். உங்களுக்கு பிபிசியில் இருந்து உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு தான் உங்களை அந்த யூகேல இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு இருக்குது. அந்த வாய்ப்பை பற்றி ஒருக்கா சொல்லுங்க. அதாவது இப்போ நான் நியர்லி ஒரு 10-12 இயர்ஸ் இங்கே இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான வேலைகள், அதாவது மீடியா சார்ந்த வேலைகள், நான் எல்லாமே மீடியா ரிலேட்டடானதான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன், ஆனால் கூட எத்னிக் சார்ந்த எங்களோட, அதாவது இந்தியன் தமிழ் மற்றது இந்தியன், அந்த ஹிந்தி அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது எனக்கு. அது தவிர மற்ற லாங்குவேஜஸும் செஞ்சுருக்கிறேன். பட் பொதுவாக அந்த எத்னிக் கம்யூனிட்டிக்குள்ளே தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நான் யோசிக்க எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. இந்த பிபிசி அகாடமி இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அப்போ அதில் செலக்ட் பண்ணப்பட்டேன். அதுக்கு ஃபண்டிங் கவர்மெண்ட் ஃபண்டட் அது. ஸோ அதிலேருந்து தான் நான் அதுலேருந்து செலக்ட் பண்ணப்பட்டேன் யூகேலேருந்து. அதாவது எங்களுக்கு அந்த ஷடோயிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஏன்னா யூகேல பார்த்தீங்கன்னா மீடியா சிட்டி இருக்குது, மான்செஸ்டரில் தான் மிகப்பெரிய ஒரு இடம். அது இந்த மீடியா சார்ந்த அத்தனை விதமான பிபிசிலேருந்து ஐடிவிலேருந்து எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க மான்செஸ்டரில். ஸோ அதுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க ஒவ்வொரு துறையிலையும் அந்த இதுலேருந்து. ஸோ ஸ்டூடியோ மேனேஜ்மெண்ட்க்கு என்ன தான் செலக்ட் பண்ணாங்க யூகேல. ஸோ அங்கே போய் பெரிய பெரிய ஷோஸில் ஒர்க் பண்ண கிடச்சிது. ஐடிவியில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரமி கயல், அதுக்கு பிறகு ஜட்ஜ் ரிண்டர், அந்த மாதிரி ஷோஸுகள். ப்ளஸ் பிபிசி ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணேன். ஃபுட்பால் ஃபோக்கஸ், சாட்டர்டேஸில் அப்புறம் ஃபுட்பால் ஃபோக்கஸ் இப்படின்னு ஷோஸில் ஒர்க் பண்ணேன். எனக்கு அங்கே தான் அதில் அந்த ஸ்கேலையும் இதையும் பார்க்க, ஓகே இப்படித்தான், இதுதான் மேக்ஸிமம், இந்த நாட்டோட மேக்ஸிமம் இது. நான் ஆஃப்கோர்ஸ் சின்ன ஸ்கேலான வந்துட்டீங்க, அதாவது ஒரு சின்ன ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், குட்டி குட்டி ஸ்டுடியோஸ் அப்படி செட்டப்ஸ் அப்படின்னு. அதுக்கு பிறகு இப்படி பார்க்க, ஓகே அப்போ அவங்களோட இது எப்படி செய்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற அந்த ஸ்கோப்பை பார்த்தேன். அதுக்கு பிறகு இப்போ என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு அதில் தான் இந்த நாட்டில் உள்ள பெரிய விஷயம்னா, நான் யார் என்ற மென்டர் அங்கண்டா அந்த ஹெட் ஆஃப் ஸ்டுடியோஸ் ஆண்டி வாட்டர்ண்டு
அவர் தான் எனக்கு மென்டர். அங்கே உள்ள இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அங்கே அந்த மொத்த ஆப்ரேஷன்ஸுக்கும் அந்த அவ்வளோ பெரிய யூனிட்டுக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டுடியோவில் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் நடக்கிறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் எடுக்கும். அவ்வளோ பெரிய இடம் அது. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன்ஸுக்கு அவரோட நிறைய இன்ஸ்பிரேஷனல் என்னை இருந்து காஃபி ஷாப்பில் உட்கார வச்சு பல நாள் வந்து நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உன்னோட லைஃப்பில் எப்படி நீ போகணும்னு சொல்லு, நான் உனக்கு இது பண்ணணும். என்ன காரணம் வந்து அப்படி ஒரு உருவானது? வெல் அஃப்கோர்ஸ் அதில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது. ஆண்டி வாட்டரோட நான் எப்படி க்ளோஸ் ஆனேன்டா, அப்போ நான் வந்து இலங்கையில் வளர்ந்ததுக்கு என்ன, நான் பிறந்தது இந்தியாவில். அப்போ என்கிட்ட கேட்டார் where you born அப்படின்றார். நான் சொன்னேன் ஃப்ரம் இன் இந்தியா அப்படின்னேன். அப்புறம் சொன்னேன் ஐ வாஸ் brought up in ஸ்ரீலங்கா பட் அஃப்கோர்ஸ் இந்தியா அப்படின்னேன். அப்போ வேர் அப்படின்னார். நான் யோசிக்க ஓகே இந்தியாண்டா சொன்னேன். அப்போ இடத்த சொன்னேன் சிவகங்கை அப்படின்னார். ஓகே ஸோ அப்படின்னோடனே இஸ் இட் க்ளோஸ் டு மதுரை அப்படின்னார். அப்போ அப்படின்னோடனே நான் சொன்னேன் வெரி க்ளோஸ் டு. நான் சொன்னேன் ஸோ யூ நோ அபவுட் மதுரை அப்படின்னேன். அவர் சொன்னார் யா அப்படின்ட்டார். சொன்னேன் ஸோ ஹவ் அப்படின்ட்டேன். அப்போ அப்படின்னோடனே இந்த ஹனிமூனுக்கு அங்கே தான் போனேன் அப்படின்றார். மதுரைக்கு ஹனிமூனுக்கு அவர் போனாரா? சரியா? அப்போ நான் கேட்டேன் தட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. யூனோ ஐ டோன்ட் ஹேவ் நெவர் ஹர்ட் சம்படி கோயிங் டு மதுரை ஃபார் ஹனிமூன். கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ சொன்னார் இல்லை என்னன்னாலும் அவர் இங்கே நாட்டை சேர்ந்தவர், அவருக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ சொன்னார் தன் மேரி பண்ணிட்டு தன் வைஃபுமாக இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருந்தது. மெயினாக கோவில்கள் எல்லாம் போகணுன்னே சவுத் இந்தியா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. சவுத் இந்தியாவில் தான் நிறைய கோவில்கள் இருக்குது, அதுவும் பழைய காலத்து கோவில்கள்லாம் இருக்குன்னு சொன்னோம். உடனே அப்போ ஒவ்வொரு இடமா போக மதுரைக்கு போனார். அவன் மதுரை கோயிலை பற்றி எனக்கு சொல்கிறார். நானும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச, ஏன்னா சின்ன வயசில் அங்கே பிறந்து கொஞ்ச காலம் நாங்கள் இருந்தேன். நடுவில் அந்த கலவர டைமில் அங்கே போய் படித்தேன், 83 கலவர டைமில். ஸோ எனக்கு தெரியும் இடங்கள்லாம். அப்போ நானும் கொஞ்சம் சொல்ல sort of became close. அதுக்கு பிறகு இருந்து அவரோட கதைச்சு இதெல்லாம் போக அதில் ஒரு நல்ல ரேப்போ இருந்து எனக்கு சொன்னார். ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னார். என்னால் உன்னை ரெக்ரூட் பண்ண முடியாது, எங்களோட ஸ்கேல் மச் பிக்க, பட் டெஃபினட்டாக ஏதாவது ஓப்பனிங் வர ரெஃபரன்ஸ் வர I'll push you through அப்படின்னார். அதுக்கான ஸோ அந்த ரேப்போவை பில்டப் பண்ணி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லக்கிலி எனக்கு அப்படின்றது இல்லை, பட் நான் அந்த ப்ரொஃபைலை வச்சு நான் தேட துவங்கினேன். தென் எண்டட் அப் இன் திஸ் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் எடுத்திங்கன்னா எனக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. கிரிக்கெட்டை தவிர நான் மற்ற ஸ்போர்ட்ஸில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. பட் என்ன ரெக்ரூட் பண்ணதுக்கு காரணம் என்ன, என் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இப்போ எந்த பொசிஷனில் இருக்கிறவர் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்டா அது எங்கேருந்து சோர்ஸ் அது உருவாகுதுன்ற ஓரளவுக்கு ஒரு குவிக்கான ஒரு இது வேணும், உங்களுக்கு அசியூம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வேணும் அந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே இப்போ நீங்கள் 30 மினிட்ஸ் கழிச்சு ரிப்போர்ட் அனுப்புறேன்னு சொல்ல முடியாது, மேட்ச் முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் ஸோ எங்கேருந்து வருது, ஆன்சைட் இஷ்யூவா இல்லாட்டி ஸ்ட்ரீமிங் இஷ்யூவா சேட்டலைட்டில் இஷ்யூவா. ஸோ ஐ எண்டட் அப் கெட்டிங் திஸ் ஜாப். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா the job came to me. இட்ஸ் பிகாஸ் அந்த ரீசன்ட் என்னோட ஒர்க் வந்து ஏன்னா எனக்கு இன்டர்வியூலையும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னுக்கு வச்சுட்டு அந்த பிபிசியை பற்றி தான் கேட்குறாங்க. அதுக்கு பின்னுக்கு ஒரு 8 வருஷம் என்ற ஸ்டோரி இருக்குது. They were not that much interested. Tell us how you ended up on this project like அதுதான் ஒவ்வொரு பிரேக் தானே உண்மையாக முக்கியமாக இருக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் உங்களுக்கு அந்த பிபிசி வாய்ப்பு வந்திருக்கு, அதனோட இப்போ உங்களுக்கு இந்த வாய்ப்பு. அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த பிபிசி கூடி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர், அதாவது எங்கட தமிழ் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இங்கே கொட்டி கிடக்கு. ஜஸ்ட் நாங்கள் முடிச்சிருக்கணும், அதை வரையக்க நாங்கள் ட்ரை பண்ணணும். எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சில வேளையில் நாங்கள் சொல்லி கொண்டிருப்போம் நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோம், எங்களால் சில விஷயம் முடியாமல் இருக்கான்ட்டு. ஏனென்றால் அது எங்களுக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கிறதும் எங்களுக்கு தெரியாது. இது மிக மிக முக்கியமான விஷயம். அதை நாங்கள் முடிச்சிருந்தா அதை என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணுறது. நிச்சயமாக அங்கே ஃபண்டிங் அவன் 10,000 பவுனை வச்சுக்கொண்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க. அவங்களுக்கு எப்போவுமே எப்படி இருக்குன்னா, இப்போ எங்களை மாதிரி எத்தனிக், அதாவது இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன்டா, ஏன்னா டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கணும்னு காட்டு. டிஸ்கிரிமினேஷனை தாண்டி இன்னொரு அடுத்த, அதாவது இந்த நாட்டில் பிறக்காத சரியா ஃபுல் இந்தியன் ஆர் ஸ்ரீலங்கன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு ஒருத்தர் வரார். பட் அந்த நாட்டில் பல வருஷம் அவர் ஒரு 10 இயர்ஸ் காட்டுறார். பட் அவர் சொல்கிறாருண்டா, நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, சரி நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு சொல்கிறார். ஸோ எனக்கு நம்ப மாட்டேங்க, எனக்கு ஒரு பிளாக் எழுத சொன்னாங்க. ஸோ நான் என்னை பற்றின ஃபுல் இது சரியா, நான் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட பயணம் சம்பந்தமான பிளாக் எல்லாம். ஸோ தேவ குவாய்ட் அதை ப்ரொஜெக்ட் பண்ண காட்டுறாங்க. ஸோ ஐ வாஸ் அ சப்ஜெக்ட். நீங்கள் அந்த மெடிக்கல் இதில் சொல்லுவாங்க தெரியுமா, இவரை நடுவில் படுக்க வச்சுட்டு ஆப்ரேட் முயல் மாதிரி என்ன வச்சு நடுவில் வச்சுட்டு இந்த பாரு நான் காட்டுறோம் பாரு, இந்த அங்கேருந்து வந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவள் சக்ஸஸ்ஃபுல்லாக காத்துட்டார், இந்த வேலையும் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்ன மெயினாக சொல்ல வராண்டா, இதுக்கு மெயினாக அங்கே இருக்குது
தேடுங்க, நிச்சயமாக கிடைக்கும். கண்ணு திறந்திருந்து தேடணும். இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் நீங்க சொன்னது. அதே நேரத்தில் இப்ப நீங்களே சொன்னீங்க, தாயகத்துல நீங்கள் பிறந்து வளர்ந்து பிறகு புலம்பெயர்ந்து வந்த பிறகு எப்படி அந்த மொழி பேரியர் அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்னன்ட்டு வர முடிஞ்சது? அது ஒரு இது நல்ல விஷயம். ஏன்னா நான் இங்கே வந்ததே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா அன்றைக்கு நான் இன்டர்வியூக்கு போக கிட்டத்தட்ட 100-200 பேர் இருக்காங்க. ஆனஸ்டாக சொல்கிறேன்டா, நான் இப்போ சொன்னால் அது இதாக இருக்கும் எனக்கு கிடைச்சது அப்படின்றபடியா. பட் ஆனால் அன்றைக்கி நான் ஒரு மாதிரி ஒரு லெத்தர்ஜிக்காக சோம்பேறித்தனமாக தான் இருந்தேன். என்ன இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாத மாதிரி, நம்பிக்கை இல்லை, பட் எனக்கு அது ஒரு ப்ரெஷராக இல்லை. ஐ வாஸ் நாட் டெஸ்பரேட் ஹானஸ்டாக. ஏன்னா எனக்கு ப்ரொஜெக்ட்ஸ் இருந்தது, பட் ஆனால் ஒரு ஆசை இருந்தது, நிச்சயமாக கிடைச்சா போகணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஸோ ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு கேஷுவலான கன்வர்சேஷன் இப்போவும் நான் நினச்சி பார்த்தேன் அந்த இன்டர்வியூவில். அண்ட் அன்றைக்கு கிட்டத்தட்ட 100-200 பேரில் 2 பேர் தான் செலக்ட் பண்ணப்பட்டோம், நானும் ஒரு கேர்ளும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அங்கே ஓகே, அப்போ தான் ஏதோ ஒரு ரீசன், ஒரு டெஸ்டினி ஒன்று காட்டுது. வந்தால் டே 1லேருந்து எனக்கு ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வீசாவில் அந்த இது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு ஆப்வியஸ்லி இங்கே வர எல்லாரும் சொல்கிறதுண்டா இதெல்லாம் கிடைக்காது, நீ செஞ்சதெல்லாம் மறந்துடு. ஹானஸ்டாக நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. இங்கே வந்துட்ட வேலை செய் அப்படின்னு சொன்னாங்க. காசுக்காக வேலை செய்யுது. எனக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. நான் இங்கே ஒரு வேறு மைண்ட் செட்டில் வரேன். இங்கே வந்த பிறகு அதுக்கு பிறகு 1 மாதம் 2 மாதம் தேடி கிடைச்சது எனக்கு. அப்போ அது வேலை கிடைச்சி அதுலேருந்து தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் எல்லாம் தட்டப்பட வந்தது. சரி நேயர்களே, நல்ல சுவாரஸ்யமாக சதீஷ் என்னன்ட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறாருன்ட்டு நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முதல் நடந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு கணக்காக இருக்குது. அதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்போம். சரி நேயர்களே, நிமிர்ந்து நில் நிகழ்ச்சியில் நாங்கள் சதீஷ் ராம்தாஸ் அவரோட அவருடைய பேக்ரவுண்ட் பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இனி அவருடைய தனிப்பட்ட இந்த பயணத்தில் அவர் பர்சனலாகவும் கன விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். அதை என்னண்டு இப்போ கேட்போம். சதீஷ், நீங்கள் சொன்னீங்கள் தாயத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தோன்னே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிட்டுது. ஆனால் அதே நேரத்தில் உங்களோட நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள் சொல்லிச்சுன்னா, சரி புலம்பெயர்ந்து வந்தாச்சு, யூகே லைஃப் இப்படித்தான், 2-3 வேலை நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் செய்தால் தான் உங்களால் சர்வைவ் பண்ண முடியும். அதையெல்லாம் தாண்டி எப்படி உங்களுக்கு அந்த இதுதான் எனக்கு விருப்பம், இதான் என் பேஷன், நான் இதை தான் செய்ய போறேன். ஒரு பக்கம் ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தது, இன்னொரு பக்கம் ஒரு லக்கும் இருந்தது. அதுவும் ஐ திங்க் அந்த டிட்டர்மினேஷன், அந்த வில் பவரில் ஒரு வித ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். சரியான நேரத்தில் சரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ எனக்கு அப்படிதான் அந்த ஜாப் கிடைச்சது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்னடா நான் எடிட்டிங் படித்ததுக்கு என்ன, அங்கே இருந்தது எடிட்டர் வேலை மட்டும்தான். அப்போ நான் அங்கே போக மொத்த ஒரு இந்தியன் யூனிட் இருக்குது ஒர்க் பண்ணுது. அப்போ அதில் ஒரு எடிட்டர் தேவை அப்படின்னு. அப்போ நான் அங்கே சரி போக இப்போ ஒரு அவிட் மிஷின் ஒன்றை காட்டிட்டு இதில் போயிருந்து எடிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஹேட் அபவுட் 4-5 hours. நான் அதுக்குள்ளே ப்ரூவ் பண்ணி ஒரு ப்ரோமோ கட் பண்ணி காட்டணும் அவிட்டில். சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்க்க அது ஸ்டார்ட் பண்ணது. அதுலேருந்து 6 months நான் ஹெட் ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆனேன். ஸோ அதுக்கு பிறகு வளர்ச்சியும் உங்களுக்கு உடனே வந்தது முயற்சியால். ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணோம். அந்த ஒரு 6 monthsக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அதில் தான் அந்த லாங்குவேஜ் பேரியரை உடைச்சேன். ஏன்னா அதில் கிட்டத்தட்ட எல்லா மொழியிலையும் நான் பண்ண வேண்டி வந்தது. தமிழ் அஃப்கோர்ஸ் அது வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா அது நான் வளர்ந்த தாய்மொழின்றபடியா. பட் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் வந்தது. அதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னென்னா, பஞ்சாபி ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சேன். அப்போ பஞ்சாபி ப்ராஜெக்ட் பண்ண அதில் போஸ்ட் ஃபுல்லாக பண்ணி எல்லாம் முடிய அவங்களோட சேனல் ஐடி அந்த லான்ச்சுக்கு அப்போ பண்ண அதில் அந்த கடைசியாக நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பஞ்சாப் அப்படின்னு அந்த பேரை சொல்லணும். அப்போ அவன் துசி தேக்ரேயோ பஞ்சாப் அந்த பேர் சொல்லி வரும். அப்போ ஒவ்வொருத்தரையாக டெஸ்ட் பண்ணி கொண்டு தான் அந்த கடைசியாக சொல்ல அந்த பஞ்சாவன குரலில் அந்த நல்ல பேஸ் இதில் மாற்றி சொல்லுவான். அப்போ நான் அவன் சொல்லி நான் அவன் இருக்க டைம் லைனில் இருக்கிறது நான் சொல்லி பார்த்தேன். அவர் சொல்லி பார்க்க அவர் கடைசியாக என்ன சொன்னார், நீ ஒன்று ட்ரை பண்ணி. நான் சொன்னேன், யூ மஸ்ட் பி ஜோக்கிங், எனக்கு தெரியாத பஞ்சாப் மொழியே தெரியாது, பரவாயில்ல, நான் கேட்குறத நான் சொல்கிற மாதிரி அதை கேட்டுட்டு நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். கடைசியில் அதுதான் போனது டிவியில் எந்த குரலோட, சதீஷ் ராம்தாஸுடைய பஞ்சாபியில். அதுக்கு பிறகு நான் யோசிச்சேன்னா, ஓகே லாங்குவேஜ்ன்றது ஒரு இஷ்யூ இல்லை, இங்கே லாங்குவேஜை தாண்டி வரணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னுக்கு எடுத்திங்கன்னா, இதுக்கு நான் ஸ்டோரி சொல்கிறேன்டா, எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை இந்த குரல் அப்படின்றது. ஏன்னா நான் இலங்கையில் இருக்கும்போதே யுனைடெட் நேஷன்ஸுக்கு கார்ட்டூன் ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது எனக்கு. அதாவது ஆங்கிலத்தில் வந்த கார்ட்டூனை தமிழில் டப் பண்ண வேண்டியது. ஸோ இலங்கை மற்றது இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா இந்த நாடுகளில் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் இது.
அது எங்களுக்கு வந்தது. அப்போ இதுதான் என்னோட ஃபஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட். அப்போ நான் எனக்கு என்ன ஐம் லைக் இன் மை 20s. அப்போ பண்ணேன். இப்போ எங்கள் அப்பா வந்து செய்ய போகும்போது அவங்க வேற ஒரு ஸ்பேஸில் உள்ள ஆக்கள். அப்போ அவங்களுக்கு கார்ட்டூன் அதுகள் அப்படின்னு வரும்போது அதுக்கு வேறு விதமான ஒரு மைண்ட் செட் தேவைப்பட்டது. இந்த ஏஜும் அதுக்கு ஒரு கரெக்டான ஆப்டாக இருந்தது, ஒரு ஆர்வம் எனர்ஜி எல்லாமே இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு ஸ்லாங் செய்ய வேண்டியிருந்தது. அவங்க சொன்னேன்டா இப்போ நீங்கள் ஒரேடியாக ஸ்ரீலங்கன் ஸ்லாங் செய்யலாது, ஸோ அதுக்குள்ளே ஒரு இந்தியன் ஸ்லாங் வேணும், விதவிதமான ஸ்லாங் தேவை அப்படின்னு சொல்லி வரதான் நான் அப்போ அதுக்கு நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட் எடுத்து போய்க்க எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. அப்போ மிச்ச குரல்லாம் பார்த்தீங்கன்னா நானே வந்து நிறைய கேரக்டர்ஸ் மேல் கேரக்டர்ஸ் வந்து 6 குரலில் பண்ணியிருக்கேன், 6-7 குரலில் விதமான தமிழ்ல ஸ்லாங்கில் பண்ணி ஒவ்வொரு ட்ரை பண்ணது கொஞ்சம் ட்ரை பண்ணி 1-2 செய்து காட்ட முடியுமா? இப்போ இந்திய ஸ்டைலில் பேசுறது ஈஸி. இப்போ நான் ஐ திங்க் பேசுறதுலேயே நிறைய இந்தியன் ஸ்லாங் இருக்குமே நாங்கள் படித்தபடியாக கொஞ்சம் இப்போ பிராமின் தமிழோ இல்லாட்டி மதுரையில் ஏலே எப்படி இருக்கிறலே அப்படி இப்படின்னு பேசலாம். ஸோ எனக்கு டக்குன்னு இப்போ சொல்ல இது வராது, பட் ஃப்ளோவில் வந்தால் நிச்சயமாக என்னால் பேச முடியும். இப்போ முஸ்லீம் தமிழில் நான் செய்யலை, பட் ஆனால் இப்போ அந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற முஸ்லீம் தமிழில் கூட இப்போ ஜாதி வேலையிலேயே நடத்தி போய்த்திருச்சு அப்படி ஸ்டைல்கள் கூடியா. ஸோ அப்பாட இன்ஃப்ளூயன்ஸில் வரக்கூடிய ஒரு சில விஷயம். சதீஷ், நீங்களே பலமுறை உங்களுடைய அப்பாவை நீங்களே மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. சதீஷ் ராமதாஸ் என்று சொல்லும் போது மரிக்கார் ராமதாஸ் உங்களுடைய அப்பாவை நாங்கள் நிச்சயமாக அவரை பற்றி பேசாமல் விட முடியாது. நான் நினைக்கிறேன் அதுதான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்டும் அந்த ஒரு விஷயமா இருக்குமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த இவ்வளவு ஒரு சக்சஸ்ஃபுல்லான அப்பாண்ட மகனாக இருந்து கொண்டு அவர் அந்த கோமாளிகள் என்ற படத்தில் இருந்து பிறகு எவ்வளவு ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஆக்டர்னு சொல்லலாமே எங்களோட அந்த கால ஜென்ரேஷனில். உங்களுடைய அப்பாண்ட அந்த நிழல்ல இருந்து உங்களுக்கு ஒரு அடையாளத்துவத்தை உருவாக்குறது எப்படி என்று நீங்கள் நிச்சயமாக அதுதான் இந்த பெரிய சேலஞ்சாக இருந்தது. நிறைய பேர் நினைப்பாங்க உங்களுக்கு என்ன நீங்கள் ஈஸியாக போயிடலாம், அவர் ரெக்கமெண்ட் பண்ணால் எங்கேயாவது கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் அங்கேருந்தே அந்த ஏஜ்லேயே வந்து அது ஒரு டிட்டர்மிண்டாக இருந்தேன். எப்படின்னா அப்பாட ஒரு இதில் நான் வரக்கூடாது அப்படின்ட்டு. ஈவன் தோ எனக்கு வழியில் இப்போ நான் ஐடி படிச்சுட்டு நான் போய் ப்ரோக்ராமராக போய் ஜாயின் பண்ணேன். அப்புறம் இந்த Y2K இஷ்யூவில் வந்து ஜாப்ஸ் எல்லாம் இஷ்யூஸ் வந்தது. அதுக்கு பிறகு நான் அப்போ ஒரு நாளைக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நான் வீட்டை வந்து சொன்னேன், இல்லை நான் மீடியாவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட ஜாயின் பண்ணேன். அப்போ ஜாயின் பண்ண என்ன பண்ணாருன்னா முதல்ல ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்ன டீ பாய் அந்த சாப்பாடு வாங்க தான் அனுப்புவேன். அப்போ வீட்டை வந்து அம்மாட்ட அழுவேன், இப்படி இன்சல்ட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அதாவது நான் படித்தவன் மல்டிமீடியாவும் ஐடி படிச்சிருக்கிறேன். நான் அங்கே படிக்க நான் பேரலாக மீடியா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ இன்ஸ்டால் பண்ணுறாரு என்ன வந்து எல்லாரும் மாடியும் வச்சு சாப்பாடு வாங்க அனுப்புகிறாரு. நான் ஏதாவது கண்ட்ரிபியூட் பண்ண போனால் நீ சாப்பாடு வாங்க போ, டீ வாங்க போ, அப்படி தான் அனுப்புவார் என்ன. அப்போ அஃப்கோர்ஸ் அது ஒரு இப்போ யோசிச்சு பார்க்க அது ஒரு பார்ட் ஆஃப் மை லெசன், அந்த ஒரு லேர்னிங் கர்வ் அப்படின்னு எடுத்தால் கூடி அதுலேருந்து போக நான் என்ன செஞ்சாலும் எந்த ப்ராஜெக்ட் செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி அவரோட டேக் இருந்தது. எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணவே முடியல அங்கே இலங்கையில் இருக்கும் போது. எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இலங்கையிலேயே மிகப்பெரிய, அதாவது யாழ்ப்பாணத்திலேருந்து கீழே சிங்கள சவுத் கழுத்தரை வரைக்கும் நீங்கள் ஒருத்தன் ஒரு ஷோ செஞ்சுருக்கிறான்டா அது நான் தான் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு நான் வந்து மேஜிக் ஷோ ஒன்று சூஸ் பண்ணி 2002ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 டன் லாரி உண்டு. அது தவிர அவங்களோட க்ரூ 12-13 பேர் ப்ளஸ் எங்களோட க்ரூ நாங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நாங்கள் இவ்வளவுமே ஜஃப்னாலேருந்து வன்னி வழியாக அவ்வளோ இடத்துலையுமே வந்து நான் ஷோ செஞ்சுருக்கிறோம். அது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக நான் ஃபைட் பண்ண வேண்டியது. அப்பா வந்து லிட்ரலாக வாஸ் ஜஸ்ட் ஒரு வெளியிருந்து ஒரு இதாக தான் ஸ்பெக்டேட்டராக தான் இருந்தார் அந்த ப்ராஜெக்டில். அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு கஷ்டம், எது செஞ்சாலும் அதுக்கு பிறகு கடைசியில் ஆனால் அவரோட டேக் ராம்தாஸ் ப்ராஜெக்ட் செஞ்சார் அப்படின்னு அவர் செஞ்சார் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ஒரு விதத்தில் என்ன இதுக்கு மேலே என்ன செய்யணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ஸ்கோப்ண்டா அந்த திங்ஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து கொண்டு வர வேண்டியிருந்தது. இந்தியாவிலேருந்து ஒரு சின்ன பிளேன் தான் வரும் யூஸ்வலாக, அந்த A320 சின்ன பிளேன் தான். அந்த திங்ஸை கொண்டு வர முடியலைன்றதுக்காக லண்டனில் வரக்கூடிய அந்த பெரிய ஜெட்டை A340 அன்றைக்கு திருப்பி நான் சண்டை பிடிச்சி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் திருப்பி எடுத்தேன் அந்த 2 டன் சாமானை கொண்டு வர. ஸோ இதில் இவ்வளவும்
ஸ்ட்ரகிள் நான் செஞ்சு செய்ய, பட் எண்ட் ஆஃப் த டே அவரோட பேர் தான் வந்தது. ஸோ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லண்டன் வர ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் நினச்சது எனக்கு அதை விட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. பட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து அது வேற ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்றது நிச்சயமா. அதுக்கு அப்பாற்பட்டு நினைக்க நீங்கள் சொல்கிற விடயம் வந்து பொதுவாக இவ்வளோ புகழ் வாய்ந்த இந்த பெற்றாருடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும். சில பேர் அதை யூஸ் பண்ணி கொள்ளுவினோம். இப்போ நீங்கள் அது உங்களுக்கு தனித்துவமான ஒரு அடையாளத்துவத்தை உருவாக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. அது நினைக்கணும் உங்களுடைய வளர்ச்சியையும் காட்டுது. இப்போ நீங்கள் வேறு விதமான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருக்கிறீங்களா? நம்ம கூட அப்பா அந்த காலத்துல செய்தது அவருடைய இப்ப நீங்க செய்யறது மெயின் டிஃபரன்ஸ் அவங்களோட பிளஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோல, அந்த கம்யூனிட்டியோட அந்த ஃப்ளோல செய்யக்கூடிய ஆக்கள் அந்த நேச்சுரலா வரும் அவங்களுக்கு. ஆனா அதுல உள்ள மைனஸ் என்று பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகலைன்னா நீங்க நின்று உங்களை அசஸ் பண்ணினா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனா ஒருவேளை எங்கட மைனஸ் என்னன்னா ஆக நின்று அசஸ் பண்றோமோ அப்படின்றது சில நேரம் கூட அனலைஸ் பண்ண போய் ஒன்றுமே செய்ய போறது இல்லை கடைசியில. அதாவது நாங்கள் இப்படிதான் பண்ணுவோம், அதுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் டயக்ராம் எல்லாம் போட்டு கடைசியில் போட்டு இது செய்தால் ஒன்றுமே நடக்காது. ஸோ ரெண்டுக்குமே ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கு. பட் அகெயின் நீங்க பாத்தீங்கன்னா இது மெயின் ரீசன் மார்க்கெட் தான். எந்த இடத்துல இருந்தாலும் நாங்கள் மைனாரிட்டிஸ், அப்போ மைனாரிட்டிஸ்க்கு இவ்வளோதான் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு வந்தால் ஒரு லெவலுக்கு மேலே புஷ் பண்ணுறது சரியான கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த ரீசனுக்கு தான் அந்த மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சது. மீடியாவில் இருக்கணும், பணமும் சம்பாதிக்கணும், கரியர் குரோத்தும் இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம், ஏதோ ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ளே போனால் கட்டாயம் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த உங்களை நீங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியை நீங்கள் உருவாக்கி நிச்சயமா. இல்லாட்டி அதை நீங்கள் அது ஒரு ஜப்பாகவும் அதை என்ன நீங்கள் அதை விட்டு நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்க, டிட்டர்மின்டாக அதுக்குள்ளே தான் நிற்கணும். அப்போ இதுதான் ஒரே சொல்யூஷன். ஸோ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மியூசிக் எல்லாம் என் பெட் ப்ராஜெக்ட்ஸ். நான் படிக்கல ஒரு இப்போ என்ன மெயின் தொழிலில் வேறு செய்கிறபடியா எப்படியா தமிழில் ஏதாவது ஒன்று செய்யணும், இந்த மற்ற சைடுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண மட்டும் தான் இந்த மியூசிக் எல்லாம் இப்போ செஞ்சு கொண்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம். இப்போ நீங்கள் இந்த வளர்ச்சிக்கு உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வைஃப், உங்களுடைய துணைவியார் வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறா. அவ பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. வெல், என் வைஃப் வந்து மெயினாக நானும் அவவும் ஒரு ப்ராஜெக்டில் வச்சு மீட் பண்ணோம். கே பாலச்சந்தர் ப்ராஜெக்டில் என் வைஃப் தான் அதில் லீட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். சஹானா அப்படின்னு சொல்லி சஹானாவாக பண்ணினான் அதில். அப்போ தான் நான் அதில் தான் மீட் பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் இன்சார்ஜாக இருந்தேன் ஸ்ரீலங்காவில். ஸோ அப்படி தான் நான் மீட் பண்ணேன். அண்ட் தென் இட்ஸ் அ ஸ்டோரி. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அது உங்களோட லவ் ஸ்டோரியே ஒரு சுவாரஸ்யமான லவ் ஸ்டோரி. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் இப்போ எல்லா விதத்துலையும் நாங்கள் இப்போ எனக்கு அவள் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்றத விட ரெண்டு பேரும் மியூச்சுவலாக தான் சேரும். நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ரெண்டு பேரோட பேஷனும் எப்படியாவது நாங்கள் நிறைவேறணும்ன்றதான். ஆஃப்கோர்ஸ் ஒரு டைம் லிமிட்டோட தான். பட் அந்த ஸ்டேஜில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அவட பேஷனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், என் பேஷனை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவும் ஒரு உங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு சாக்ரிஃபைஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் குறிப்பிட்ட அது ஒரு அன்கன்வென்ஷனலான விஷயம் தான். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டியில் வெளியிருந்து பார்க்க அது ஒரு வேற விஷயமா வேற மாதிரி. அவள் இப்போ இந்தியாவில் இருக்கிறா. ஸோ அவள் இந்தியாவில் இருந்தால் தான் அவளுக்கு செய்ய முடியும். பட் ஆனால் நாங்கள் என்ன காய்ச்சோம்னா அப்படி லைஃப் போயிட்டு தாண்டா நாங்கள் நினைச்சதை செய்ய முடியாமல் போயிடும். ஸோ ஒரு டைம் லிமிட் வச்சுக்கொள்ளலாம். பட் ரெண்டு பேரும் சாதிப்போம் அப்படின்றது தான் அதில் ஹோல் திங். ஏன்னா திருப்பி பார்த்துட்டு உனக்காக நான் பண்ணி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், எனக்காக நீ சாக்ரிஃபைஸ் பண்ணு. பெரும்பாலும் அப்படித்தான் அந்த சிச்சுவேஷன் நடக்குது. நாங்கள் பொதுவாக புலம்பெயர்ந்த அந்த சூழலில் வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே வந்து ஒரு ஆள் எப்பவும் கூட சாக்ரிஃபைஸ் பண்ணி தங்களுடைய படிப்பையோ கன விஷயங்களை விட்டு வந்து செய்வினோம். ஆனால் அந்த புலம்பெயர்ந்த சூழல் வாழ்க்கையோ ஒரு சாக்ரிஃபைஸ் தான். நீங்கள் நினைக்கிறேன் அது எல்லாம் உடைச்சு கொண்டு எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம். இப்போ நீங்கள் வாழ்க்காலம் முழுக்க சேர்ந்திருக்க போறீங்க, அதை எப்படி சந்தோஷமா நடத்தலாம். சந்தோஷம் சதீஷ், உங்களோட கலைச்சதுல மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக இந்த நிமிர்ந்த நில் நிகழ்ச்சியோட என்ன இறுதியா சொல்ல விரும்புறீங்க? வெல், நான் சொல்ல விரும்புகிறதுண்டா மெயினாக உங்களோட பேஷன். எனக்கு புரியுது இந்த நாட்டில் பண ரீதியாக வர்த்தக அதாவது ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஸ்டெபிலிட்டி தேவைண்டு. பட் பேஷன் ஒன்று இருந்து டிட்டர்மினேஷன் ஒன்று இருந்தால் கொஞ்சம் கம்ப்ரமைஸ்கள் இருக்கும் லைஃப்பில் இருந்தால் நிச்சயமாக நான் நினச்ச விஷயத்தை அடையலாம் அப்படின்றத நான் ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரி நேயர்களே, சதீஷ் ராமதாஸோட அவருடைய அந்த பேஷன் பற்றி, அவர் தன்னுடைய மனதுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி துணிச்சலாக செய்து கொண்டிருக்கிறாருன்றதை பற்றி நாங்கள் கதைச்சோம். அவர் சொன்னதை போல நிச்சயமாக புலம்பெயர்ந்த சூழலில் நாங்கள் வாழும் பொழுது எங்களுக்கு பணம் என்ற விஷயம் எங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் நீங்கள் மனதுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரீ டைமை கூட ஒதுக்கலாமே. உங்களுடைய ஃப்ரீ டைமை கூட ஒதுக்கி நீங்கள் சில விஷயங்களை செய்யலாம். இன்னும் மேன்மேலும் வேறு நிகழ்ச்சிகளோட உங்கள் அனைவரையும் சந்தித்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ABC,